என்ன செய்வது, கட்டுப்படுத்துவது என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஒதுக்குவதல்ல. குழந்தை வளர்ப்பு என்பது பருவத்திற்கு முன்பு அல்ல, பருவத்திற்கு பின்பும் என்பதுதான் இன்றைய சிந்தனையில முக்கியமாக நாம் கொள்ள வேண்டியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாலே நிறைய வாலிபர்கள் இருந்தார்கள். நாம் ஹதீஸ்களின் வழியாக புரட்டினால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை அந்த வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அதிகம் ஒழுக்கத்தை தான் போதித்தார்கள். வளர்ந்துவிட்ட வாலிப பிள்ளைகளுக்கு வணக்கங்கள் சொல்லித் தருவதை விட ஒழுக்கங்களை சொல்லித்தார்கள். காரணம், மார்க்கத்தின் பல நிலைகளிலும் வணக்கங்களை விட ஒழுக்கங்கள் மேலான. நிறைய பேர் நாம் தொழுக பழக்கலாம், ஓத பழக்கலாம், பழக்கி விடுகிறீர்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லை, சுய ஒழுக்கம் இல்லை, ஒரு பொது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடைமுறை தெரியவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றின் அந்த வரிகளில் எல்லாம் பார்த்தால் இபாதத்து செய்ய சொல்லிக் கொடுத்ததை விட அஹ்லாக் சொல்லிக் கொடுத்தது அதிகம். அதனால்தான் பெருமானாரின் இபாதத்துகள் என்கிற பாடம் பார்த்தால் குறைவாக இருக்கும், அஹ்லாக் என்கிற பாடம் பார்த்தால் அதிகமாக இருக்கும். அதனால்தான் பெருமானாரை நபியே நீங்கள் நல்ல குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அஹ்லாகை பாராட்டுகிறான் அல்லாஹ். இன்னக லஅலா குலுகின் அதீம். நிறைய பேர் ஹதீஸ்களில் அப்படியே நாம் பார்வையை செலுத்தினால் தலை சீவாமல் வருகிற ஒரு தோழர், இவர் தலைவாரிக் கொண்ட இவருக்கு சீக்கிரமும் கிடைக்கவில்லையா? சபையிலே கேட்கிறார்கள். அன்று முதல் அவர் தலை மிகச் சரியாகவும் சீராகவும் இருக்கும். அபூதாவுதிலே வருகிறது ஒரு பாடம், சிவப்பு நிறம் என்பதை பற்றிய பாடம். முழு சிவப்பிலை சட்டை அணிந்து கொண்டு ஒரு தோழர் வருவார். இவர் இந்த நிறத்தை மாற்றிக் கொள்ளலாமே, எதற்கு இப்படி முழு சிவப்பாக அணிந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அபூதாவுதிலே பாபுல் ஃபில் உம்ரா என்ற ஒரு பாடம், அந்த பாடத்திலே இந்த ஹதீஸ். அவர் போய் அந்த ஆடையை கலற்றி விடுவார். ஆட்களுக்கு உரித்தான சற்றே வெள்ளிய ஆடையை, மென்மையான நிறமுடைய ஆடையை உடுத்தி விடுவார், தூக்கி வீசி விடுவார். ஹதீஸிலே அப்படியும் வருகிறது, அல்லாஹ் கஸௌதஹா பஅத அஹ்லி, பெருமானார் நீ உடுத்த வேண்டாம் என்று தானே சொன்னார்கள், உன் வீட்டில் யாருக்காவது கொடுக்கலாமே என்று கூட தோழர்கள் சொல்லுவார்கள். அவர் இதை எடுக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தலாம் என்பது வேறு. இதெல்லாம் என்னன்னா, தங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு மிகப்பெரும் இளைஞர் கூட்டத்திற்கு சஜிதா செய்ய சொல்லி கொண்டு கொடுக்கிற அதே நேரம் தலைமாறுகிற ஒழுக்கம் பற்றி பேசுகிறார்கள். டிரெஸ்ஸினுடைய அதனுடைய துணிகளின் நிறங்கள் வரை பேசி தருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய ஒழுக்கங்கள். ஜடை விட்டு பெண்ணை போல முழுக்க ஜடை தொங்குகிற ஒரு ஆடை, ஒரு முடி. அந்த முடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். அரபியில் ஜும்மத் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் முதுகங்கண்டனுடைய கடைசி வரைக்கும் நீண்டு தொங்குகிற அந்த ஜடையை பார்த்துவிட்டு அந்த மனிதரை பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வைத்து சொன்னார்கள், இவர் நல்ல மனிதர், அவர் நல்ல ஆளு, அவருடைய ஜடையை மட்டும் கொஞ்சம் அவர் திருத்திக் கொண்டால், குறைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். இதுவும் வருகிறது. பாபும் ஃபீ இஸ்பாலில் இஸார் என்று ஆடை ஒழுக்கங்களை பற்றி சிஹாசித்தாவிலே பதிவாக இருக்கிற ஹதீஸ். ஆடை ஒழுக்கத்தை பற்றிய ஹதீஸ்களிலேயே இதுவும் வருகிறது. போனவர் ஃபகத்தஅ ஜும்மத்தஹு இலா உதுனிஹி, அவருடைய நீண்ட தொங்குகிற அந்த ஜடை கூந்தலை காது வரை, காதுடைய சோலையிலே வந்து முடியும் அளவுக்கு முடியை வைத்துக் கொண்டு மீதம் எல்லாவற்றையும் வெட்டி விட்டு வருவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இது நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை மனம் மகிழ்ந்து அதற்கு பிறகு பொருத்திக் கொள்வார்கள். கொஞ்சம் கிழிந்த ஆடையோடு இன்னொரு தோழர் வருகிறார். வரிசையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனிநபர் ஒழுக்கங்களில் காட்டப்பட்ட கவனங்களை வரிசைப்படுத்துகிறேன். கிழிந்த ஆடையோடு வருகிறார். காசில்லாதவர்கள் கிழிந்த ஆடை உடுத்துவது இயல்பு, அது ஒரு பெரிய குற்றம் அல்ல. விசாரிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் வசதி உள்ளவர், ஆனால் தன்னை ஏழையாக வேண்டும் என்று காட்டிக் கொள்பவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் காசு பணங்களை விசாரித்து விட்டு
சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த நிஅமத்து உன்னை பார்க்கப்பட வேண்டும். நீ கொடுத்ததை விட்டுவிட்டு கிழிந்த ஆடை உடுத்துவது என்பது அவன் நிஅமத்துக்கு மாறு செய்வதாகும். அவன் தந்த அருட்கொடைக்கான துரோகம் அது. ஆடையை மாற்றி என்று சொல்லி கிழிந்த ஆடை உடுத்தாமல் நல்ல ஆடை உடுத்த அவருக்கு உபதேசிப்பார்கள். நாம் வரிசையாக யோசிக்கிறோம். முடிவெட்ட சொல்லி ஒருவரை, கிழிந்த ஆடை உடுத்த வேண்டாம் என்று ஒருவரை, சிவப்பு வண்ணம் போன்று பெண்களுக்கு குறித்தான வண்ணங்களை ஏன் அறிகிறீர்கள் என்று ஒருவரை, தலை செய்வாமல் வருபவருக்கு சீப்பு எதுவும் கிடைக்கவில்லையா என்று ஒருவரை. இதுவெல்லாம் என்னவென்றால் இவைகள் இபாதத்துகள் அல்ல, இவைகள் வணக்க வழிபாடுகள் அல்ல, இவைகள் அஸ்லாக் என்கிற ஒழுக்க மேம்பாடு. இன்றைக்கு நம் போதிக்க வேண்டிய நம்முடைய முக்கியமான கடமை ஒழுக்க மேம்பாடுகள் பற்றியது. அதிகம் குறிப்பாய் 15 வயதை தாண்டி விட்டவர்கள் ஒழுக்கம் எங்கே சரியும், ஒழுக்கம் எங்கே அவர்களை சறுக்களில் ஆக்குமோ அந்த இடத்தில் தான் ஒழுக்கத்தை போதிப்பதற்கு